அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நானா வீட்டுக்கு விருந்துக்கு தான் போயிருக்கோம். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பேரிச்சம்பழம் பச்சடி எப்படி செய்கிறோங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு விளாக் போட்டிருந்தேன். எங்கள் நாத்தனா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்த விளாக் போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேரிச்சம்பழம் பச்சடி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நானா வீட்டில் தாளிச்ச சோறு தான் ஆக்கியிருந்தோம். தாளிச்ச சோறு, தால்ச்சா, கோழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாசல்லே வச்சு ஆக்கியாச்சு. பச்சடி, கறி இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து உள்ளேயே நம்ம வச்சு ஆக்கியாச்சு. அது கொஞ்சமாக ஆக்கிறதுனால அடுப்பில் வச்சு ஆக்கியாச்சு. தாளிச்ச சோறு வீடியோலாம் நான் ஒன்றும் எடுக்கலை. ஏன்டா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நேரம் சென்று தான் போவேன்னு தெரியும். நான் போகும்போதே எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுப்பில் இருந்துச்சு. அதனால் வந்து ஃபுல் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. சரி பச்சடி வீடியோ தான் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. அதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வெடிக்க விட்ருவோம். இந்த பச்சடிக்கு நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதோட இப்போ வச்சுருக்கிற தக்காளியை நம்ம போட்டு நல்லா போட்டு வதக்கிடலாம். இன்றைக்கி பச்சடி வந்து பார்த்திங்கன்னா பண்டாரி ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா சேர்ந்த மாதிரி வரணும். இப்போ இது கூட வந்து நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க. இது வந்து உரப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்த பச்சடி தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சடியில் வந்து நம்ம மாங்காய், கேரட்டு சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஒரு மாங்காய், ஒரு கேரட்டு நம்ம சீவி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடயே உப்பு போட்டுக்கலாம். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மசிஞ்சு இருக்கணும். அப்போ தான் பச்சடி நல்லாயிருக்கும். நல்லா நம்ம வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கரம் மசாலா 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கோலை, 1 கோலை அளவுக்குலாம் இல்லை. கொஞ்சோண்டு தான் நம்ம ஊற்றணும். ரொம்ப தண்ணியாகவும் பச்சடி இருக்கக்கூடாது. சேர்ந்தா மாதிரி தான் இருக்கணும். அது கூட நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையும் இப்போ போட்டுடலாம். இது நல்லா மசிஞ்சு வருது. இது கூட நம்ம வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு வந்து 1/4 கிலோ பேரிச்சம்பழம் விதையெல்லாம் இல்லாமல் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதை தான் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் இப்போ. இது வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப கரைக்க வேணாம். அந்த ஊற வச்சுக்கிற தண்ணியிலே பிசைஞ்சு விட்டு அதை ஊற்றிடலாம். அந்த கோப்பையிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்ருங்க. நல்லா வேக விட்டேன். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி சேர்க்கணும் இது கூட. இது நல்லா எல்லாம் சேர்ந்து வரட்டும். சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சின்னதாக ஒரு உருண்டை புளி ஊற வச்சுருக்கோம். அதை தான் இது கூட சேர்க்க போகிறோம். இதுக்கு கலர் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துங்க. நம்ம சும்மா ஒரு அளவு தான் கொஞ்சோண்டு தான் போடுறோம்.
இது கலர் பவுடர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி புளியும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு உருண்டை அளவுக்கு தான் ஊற வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இதில் மாங்காவும் சேர்த்ததுனால புளி வந்து கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றுறோம், அதிகமாகலாம் ஊற்றலை. அப்படி மாங்காய் போடலண்டா நீங்கள் வந்து 2 அளவுக்கு, இதே அளவில் 2 அளவுக்கு நீங்கள் புளி ஊற வச்சு அதில் ஊற்றிங்க. ஒரு புளியும் ஊற்றியாச்சு. புளி நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாம். அதில் புளி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சீனி போடணும், உடனே போடக்கூடாது. இது ரொம்ப நேரம் வேகுறதே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டேன். பெரிய வீடியோ தான் இது, எல்லாத்தையும் குறைச்சி தான் போடுறேன். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே வந்து லைக்கும் கொடுத்துருங்க. அதேமாதிரி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ஹதீஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போகுது. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க. அதேமாதிரி இந்த ஃபுல் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சீனி போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடியை போட்டு மூடிடலாம். அது நல்லா அப்படியே சேர்ந்த மாதிரி வரும். ஒரு 5 நிமிஷம் அதேமாதிரி மூடி போட்டு வச்சுருந்தாலே போதும், நம்ம பச்சடி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பச்சடி இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தண்ணிலாம் அதிகமாகவே ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றணும். இதே மெஷர்மெண்ட் அளவு வந்து போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா பச்சடி வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லைக்கு கொடுக்குறீங்க. அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.